ஹலோ மை வியூவர்ஸ், வணக்கம். பாருங்க, சூரியனும் இமயமலையினுடைய அந்த பனியும் ஒன்றா சேர்ந்த மாதிரியே இருக்குது. பாருங்க, எவ்வளோ ஒரு வைடாக இருக்குது பாருங்க. அகலமாக பாருங்க, அப்படியே பாருங்க, சூப்பராக இருக்குது பாருங்க. இது எத்தனாவது ரீல்ஸ் போகிறேன்னே தெரில. ஆனால் ஒன்றும் நான் பார்த்து ரசிக்கிறேன், ஆச்சரியப்படுறேன், விரும்புகிறேன். இது எல்லாத்தையுமே நீங்களும் ரசிக்கணும். என்னுடைய கண்கள் மூலமாக அந்த காட்சியை நீங்களும் கண்டு ரசிக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். அதனால தான் நான் இதை நான் போடுறேன், மறுபடியும் போடுறேன். பாருங்கள். என்னுடைய நண்பர்கள் எல்லாம் சேர்த்து போட்டு சொல்கிறாங்க. இப்போ ஏற்கனவே ஒரு அருமை நண்பரை போட்டேன். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா என்னுடைய நண்பரும் என்னுடைய ஃபேமிலி நண்பரும் ஆகிய இப்போ நம்ம பாரதி, நரசிம்ம பாரதி அவர்கள் அருமையான கலைஞர், நடிகர், பாடகர். ஏற்கனவே எங்களுடைய பாடல் குழுவில் இருந்தார், மியூசிக் ட்ரூப்பில். இப்போ அவரையும் அருமையான தமிழாசிரியர், அவருடைய மனைவி திருமதி கலையல்வழி, அவங்க பிஜி ஆசிரியை, குடும்ப நண்பர். அவரை பற்றி, இந்த இயற்கை காட்சியை பற்றி அவர் மிகவும் வர்ணனையாக பேசுவார். அவருடைய காட்சியை நான் இப்போ உங்களுக்கு, அவருடைய வர்ணனையை இப்போ நான் உங்களுக்கு போடலான்னு நினைக்கிறேன். சரி, இப்போ முதல்ல இதுதான் நண்பர் பாரதி. வணக்கம் சார். இவங்க கைல்வி டீச்சர், பிஜி ஆசிரியை அண்டு தமிழ் ஆசிரியர், 2 பேரும். சார் சொல்லுங்கள், இந்த இயற்கை காட்சியை பற்றி உங்களுடைய அனுபவங்களை எடுத்து அழகாக சொல்லுங்கள். உங்களுக்கு ஆல்ரெடி நீங்கள் கவிஞர், கலைஞர், நடிகர், எங்களுக்கு தெரியும். சொல்லுங்க. எப்படி சொல்வது என்று எனக்கு ஒன்றுமே புரியவில்லை. நண்பர், நீங்கள் என்னை பற்றி அழகான ஒரு தொடக்கத்தை கொடுத்தீர்கள். தமிழில் ஆர்வம் இருந்தனால்தான் தமிழ் பெயர் வைத்த ஒரு நங்கையை தேடி என் இல்லாளாக இணைத்துக் கொண்டேன். பாரதி அன்று கண்ட கனவுகள் எல்லாம் ஒவ்வொன்றாக படித்து வந்தது. 30 கோடி முன்னுடையால் மொய்ப்பொருள் ஒன்றுடையால் என்று கூறினார். அது மட்டுமல்ல, வெள்ளி பனிமலையின் மீது உலாவோம் என்று சொன்னார். அவர் அன்று கனவு கண்டார். அந்த கனவு இன்றுதான் என் வாழ்நாளில் நிறைவேறியது. இதை நான் பெற்ற பேர் என்று நினைக்கிறேன். அது மட்டுமல்லாமல், உங்களுடைய தொலைக்காட்சியிலே எங்களையும் பேச அனுமதித்து வாய்ப்பு கொடுத்தமைக்கு எங்களுடைய உளமார்ந்த நன்றியை எங்களுடைய குழு சார்பாகவும் உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன். நன்றி. டீச்சர், நீங்கள் எதனா ஒரு 2 வார்த்தை பேசுங்க. எப்பவுமே நீங்கள் ரொம்ப அமைதி. நீங்கள் கிளாஸில் தான் நீங்கள் பாடம் நடத்துவீங்க, நல்லா தெரியும். வெளியே அதிகமாக பேச மாட்டீங்க. நம்ம டீச்சருக்கு ரொம்ப பெஸ்ட்டு ஃப்ரெண்டு நீங்கள். அதனால் நீங்கள் ஒரு ஏன்னா உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இங்கே இருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் எங்கேயுமே இது வரைக்கும் டூர் வந்ததே கிடையாது. இதுதான் முதல் முறையாக நான் வந்திருக்கேன். அதுவும் என்னுடைய கணவரோட வற்புறுத்தலால் தான் நான் இங்கே வந்தேன். அவர் சொல்லலாம், நான் இதெல்லாம் அனுபவிச்சே இருக்க முடியாது. ஆனால் முதல்ல வேணான்ட்டிப்பீங்க. முதல்ல வேணான்னு சொன்னேன். அதுக்கப்புறம் வரவே தான் இங்கே இருக்கிற எல்லா சூழ்நிலை, எல்லா இதையும் என்னால் ரசிக்க முடிஞ்சிச்சு. என்னால் மனசார என்ஜாய் பண்ண முடிஞ்சது. இந்த வாய்ப்பு கொடுத்த இவர் எங்கள் அண்ணன் நன்றி. தேங்க்யூ. கேட்டேன் இல்லையா, இவங்க சாதாரண ஆள் இல்லை, ரொம்ப அருமையான நண்பர்கள் பழகுறதில். இன்னொரு விஷயம், சாருடைய பையன் அவனுடைய ஒரு மகன், ஒரு மகள். பையன் டாக்டராக முடிச்சுட்டு ஒர்க் பண்ணுறாரு, சித்தா டாக்டர், எம்டி முடிச்சிருக்காரு. மருமக ஆல்சோ சித்தா டாக்டர். பெண்ணை பார்த்தீங்கன்னா, நாங்கள்லாம் பார்த்து சின்ன வயசுலேருந்து ஆச்சரியப்பட்டு வளர்ந்த பிள்ளை. நிறைய பரிசுகளை பெற்றுக்குது. படிக்கும்போதே நிறைய பரிசு, திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்டில் நிறைய பரிசுகளை பெற்றுக்குது. அடுத்தது
இவங்களுடைய டாக்டர் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்கு ஒரு போஸ்ட் இல்லையா? அது என்ன போஸ்ட் உங்களுக்கு பாப்பாரு? தமிழ் வளர்ச்சித்துறையில் உதவி இயக்குனராக திருவண்ணாமலை மாவட்டத்தில் பணி செய்கிறேன். மாவட்டத்துக்கு டிஸ்ட்ரிக்ட் போஸ்ட் ஒரு 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 போஸ்ட் தான். ஸோ இவங்களோடு நம்ம கலந்து உரையாடி இந்த நேரத்திற்கு வாய்ப்பு தந்த அவர்களுக்கும் இறைவனுக்கும் ரொம்ப நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இதோடு விட்டுறாதீங்க. நாங்கள் கஷ்டப்பட்டெல்லாம் எவ்வளோ தூரம் வந்துக்கிறோன்னு உங்களுக்கு தெரியும். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் போடுங்க. ஓகே, தேங்க்யூ.